ஃபைனலி வந்து வெங்கிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கார்த்திக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ வந்து பண்ண போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன நோண்ட கூடாதுன்னு சொல்றது. போனை வச்சு நான் ஐபோன் உள்ள அப்படியே வந்துச்சு பேர். சில பேர் யாருமே வாழ்க்கையில நோண்ட கூடாது, என்ன இப்ப தட்டின ஒன்ன பேரு ஃபுல்லா வந்துச்சு. அதுனா ஸ்பாட் பனிஷ்மெண்ட். இன்னைக்கு என்ன என்னது நோ சிம்னு வருதுனா நோ சர்வீஸ் இல்லப்பா, நீ ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீ சர்வீஸ். நீ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் லைஃப் பெஸ்டா கமிட்டட் லைஃப் பெஸ்டா வந்து கேட்க போறேன் எல்லாரையும். இங்க மட்டும் இல்ல, இங்க மட்டுமே போதும். ஏன்னா வேற எங்க போய் கேட்பேன், வேற எங்கன்னா அவுட்லெட்லாம் கேட்க முடியாது. நான் இங்கே வந்து உங்ககிட்ட மட்டும் கேட்க போறேன். சிங்கிள் லைஃப் பெஸ்டா, கமிட்டட் லைஃப் பெஸ்டா, லிவிங் லைஃப் பெஸ்டா, வேற என்ன லைஃப் இருக்கா, எந்த லைஃப் வந்து பெஸ்ட், சிச்சுவேஷன்ஷிப் அப்புறமா என்னென்ன ஷிப்னா இருக்குல்ல இப்போ, அதனால எது வந்து பெஸ்ட்னு வந்து ஒவ்வொருத்தரா வந்து கேட்க போறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன இதுங்கடா வீடியோ பண்ண விட மாட்டேன் யாரு, நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த லைஃப் வந்து பெஸ்ட்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. பண்ண மாட்டீங்க, பாக்குறவங்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் தம்பில இருந்து போயிடலாம், ஏன்னா இங்க கிளம்ப போறானா ஏதோ பொண்ணு பார்க்க போறானா. அதான் வேஷ்டி ஷர்ட் தான் போட்டுக்கலாம். சரி, சிங்கிள் லைஃப் பெஸ்டா கமிட்டட் லைஃப் பெஸ்டா? சிங்கிள் தான். சிங்கிள் தான். ஏன் சிங்கிள்னா வந்து ஆனா நீ கமிட்டட் இருக்காது, ஆனா நீ கமிட்டட் இல்ல. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, நம்ம வந்து பிடிச்ச மாதிரி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். சிங்கிள் லைஃப் வந்து எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். அங்க பார்த்து சொல்லு, என்ன பார்த்து சொல்லு, கேள்வி கேக்குறேன், கேமரா பார்த்து சொல்லு. சிங்கிள் லைஃப் வந்து பெஸ்ட் எப்பவுமே. நம்ம கார்த்தினா மாதிரி எப்பவுமே சிங்கிளாவே இருந்துட்டு. ஏன் அதான் சொல்லு. எனக்கு பொண்ணு கிடைக்கல, நான் சிங்கிளா இருக்கேன். நீ எனக்கும் பொண்ணு கிடைக்காது, நான் இந்த மாதிரி இருந்தா எப்ப நான் கிடைக்கும். சூப்பரா இருந்தேன். ஐக்கில இருக்கு பொண்ணு இல்லையா? கிளரா இருந்தேன், இப்போ பி கிளர் ஆயிட்டேன். ஏன் பீனா, ஏன் பி பேசுற? பி மீன்ஸ் பிராக்டிகலா சொல்றேன். ஓகே, அத ஷார்ட் ஃபார்மா சொல்றேன். சரி, அதனால பிரச்சனை எதுவும் இல்லையா? சிங்கிள் பிரச்சனை இல்ல ப்ரோ, டேப்லெட் சாப்பிட்டா எல்லாமே ஜாலியா இருக்கா இல்லையா? சிங்கிளா இருக்கு. சிங்கிளா இருந்தா ஜாலி ப்ரோ, பசங்களோட சுத்தலாம், எத்தனை மணிக்கு வேணா போலாம், எத்தனை மணிக்கு வேணா வரலாம், இங்க போனா என்னன்னா பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். அது பண்ண முடியாது. ஏன் அப்படி? ஆமா, அவங்க ஒரு பவுண்டரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பவுண்டரினா எனக்கு தெரியாது. உங்களுடைய வட்டாரத்துக்குள்ள நம்ம இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒண்ணு இருக்கும். இது நம்ம வீட்டாண்ட நம்ம ஏரியாலாம் இருக்கு தெரியல, அவங்க வட்டாரத்திலேயே இருக்கணும். அது வீடு அங்கேயே பாத்துட்டு போயிடு, ஈஸியா இருக்கும்ல. இருந்தா பாத்துட்டு நீ சொல்லு ப்ரோ. நீ போ, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, வீடியோ முடிச்சு. அவ்வளவுதான் மக்களே, அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான், இது அவனோட வீடு இருக்கு. யாரு இவன் போலாம். சிங்கிள் லைஃப் ஒரே நிமிஷம் ஆட்டோ போயிட்டோம் ப்ரோ, சவுண்ட் கேட்கும் ப்ரோ. ஏன் இங்க நல்லா இருக்கா? சிங்கிள் லைஃப் பெஸ்டா இல்ல கமிட்டட் லைஃப் பெஸ்டா? சொல்லு. ஏய், எத்தனை வாட்டி தான் கேட்ப ஆமா ப்ரோ ஆமா ப்ரோன்ற? சிங்கிள் லைஃப் பெஸ்ட் ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய விஷயத்த சாதிக்கலாம். நீ சிங்கிளா ஃபர்ஸ்ட்? சரி சரி, வந்து சிங்கிள் லைஃப்ல இருந்து என்ன வச்சுங்க, எந்த பொண்ணுக்கும் தொந்தரவு கொடுக்காம எனக்கு கிடைக்கிற பொண்ணு கரெக்டா இருக்கும், நானும் அந்த பொண்ணு கரெக்டா இருப்பேன். சோ சந்தேகப்படாம தான் நான் சண்டை போட போதில்ல, அவங்க ஆபீஸ் கால் பண்ண போதில்ல, அவங்க அப்பா அம்மா திட்ட போதில்ல. எதுக்கு அந்த சந்தேகம் வருது? அந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணிருக்கோம், இல்ல பண்ணாமே சந்தேகப்படலாம். சோ அந்த புதுசா ஏதாச்சும் பண்ணும்போது அந்த பொண்ணு ஏதாவது புதுசா பண்ணுது, அப்போ சந்தேகம் வரும். எதுக்காக பண்ணுது? இப்போ நம்ம சில பேர் ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணன் யாரு சொல்லுவானா, சொல்ற அவங்க ஒய்ஃப் டிபி மாத்திட்டு இருக்கு, இது எதுக்கு டிபி மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சோ வந்து அப்போ சந்தேகம் எல்லா இடத்துலயும் இருக்கும். சோ அதனால காமிச்சிக்க கூடாது. இல்ல அப்படி இல்ல, காமிச்சியாம இருந்தா -1 சொல்லி போட்டு குழப்பிப்போம். அதனால வந்து மனைவி அதெல்லாம் இறைவன் கொத்த வரும். அது நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இல்ல, கடவுள் கொடுக்க. லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பண்ணிக்கலாம் ப்ரோ, ஆனா அது நீ ஏன் கமிட்டட் ஆகாம இருக்க? கமிட் ஆகணும் ப்ரோ. இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதான் பண்ணணும், செக்ஸும் பண்ணணும், சர்ச்சும் பண்ணணும். பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். கூகுள் சர்ச் கூகுள், அதான் செக்ஸ் இல்ல ப்ரோ. நீ தான் சொன்ன 2 வாட்டி சொன்ன மாட்டிவே, 2 வாட்டி சொன்ன. எது வந்து பரவாயில்லை, எல்லாத்தையும் போடு. அதுக்கு அடுத்து செக்ஸ் எல்லாத்தையும் சொல்லு ப்ரோ, எல்லாத்தையும் போடு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, எல்லாத்தையும் போடு. எல்லாத்தையும் போடு, எனக்கு பிரச்சனை. பேரு சொல்லல, யாரு என்ன தெரியாது, என்ன கேட்க யாரு நம்ம வந்து கேட்டாங்கன்னா பேரு வேணுமிட்டே மென்ஷன் பண்ணி போடு. ஆமா 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 ஆமா, தப்பு இல்ல அது, அதெல்லாம் பண்றது தப்பு.
அதான் சொல்றேன் ஃப்ரீடம் தான் எப்பவுமே லவ். ரெண்டு பேரும் ஃப்ரீடமா விட இருக்கணும். முடியாது ப்ரோ. ஃப்ரீடம்னா எப்படி நீயே விட முடியாது. எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் விட்டுனா இண்டிபெண்டன்ட் போய்டு அப்படி இல்ல. எல்லாருக்கும் அது இல்ல ப்ரோ. எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்கும். அவங்க புச்சாதான் நம்ம கூட இருப்பாங்க. தப்பு பண்ணனா எப்படி வேணா பண்ணிட்டு போயிடலாம். ஆமா ப்ரோ கரெக்ட் தான். அதனால விட்டுறணும். நம்ம புச்ச மாதிரி ஒரு பொண்ணு கடிக்கணும். அத வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே கரெக்ட். சரி தம்பியை கேட்போம். கை தட்டு தம்பி சொல்லு. சிங்கிளா கமிட்டடா நீ ஃபர்ஸ்ட்? வந்து சிங்கிள் தான். சவுண்டா பேச வாயில வச்சிருக்க. அவனுக்கு பையன் பிடிச்சிருக்கான். இல்ல எனக்கு எங்க அண்ணன் தான் பிடிச்சிருக்கு. ஓகேவா ஓகேவா சரி சொல்லு. அத பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகேவா உங்களுக்கு ஓகேவா? ஓகே நல்ல நல்ல விஷயம். நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு இங்க இருந்தாங்க இங்க உங்களுக்கு. ஓகே வாங்க 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 கை தட்டு வா. மேரேஜ் மேரேஜ் ஆமாடா சும்மாவா மோந்தத்தை வந்து எக்காரணத்துக்கு கொண்டோ கைட்டாதுன்னா சரியா? இவரே ஒருத்தர் கைடி போடுறாரு. இவரே கொடுக்க கூடாது. அப்ப கொடுக்காது. அதான் ஓகே. பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. வெங்கி திரும்ப பேர் ரியாஸ் எல்சி ரியாஸ்க்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஃபைனலி வந்து வெங்கிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் வந்து தமிழ்ல மாட்டிக்கிச்சு கரெக்டா. ஓகே நைட்டு வந்து நீ அவனை பண்றியோ அவன் பண்றியோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிங்க. சரியா? கமிட்டடா சிங்கிளா? இப்ப கமிட்டட் ஆயிட்டா. இதுக்கு முன்னாடி கமிட்டடா சிங்கிளா? சிங்கிள். இப்போ தான கமிட்டட் ஆனா. இதுக்கு முன்னாடி சிங்கிளா? சரி அந்த பொண்ணை லவ் பண்ணலையா? பண்ணல. ஏன் லவ் பண்ணா ஃபோன் பண்ணுவாங்க, இங்க வர சொல்லுவாங்க, அங்க போ சொல்லுவாங்க. சாப்பிட்டா ஆய் வரும் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் எப்படி ஜாலியா இருப்பேன் மத்தவங்க கூட ஜாலியா இருந்து அது பொண்ணு டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அது டைம் இல்ல எனக்கு. இப்போ டைம் இல்லையா? அப்படி என்ன பண்ற? நான் அண்ணன் கூட வரேன், அப்படியே அண்ணன் கூட போறேன். அண்ணன் கூட என்ன சொல்றீங்க? இவங்கள அண்ணன் சொல்றது ஹஸ்பண்ட். இப்ப அண்ணன் கிடையாது. இப்ப நீங்க அண்ணன். ஃபியான்சி. ஓகே சரி லவ் பண்ணலாமா வேணாவா? பண்ணுங்க. நான் என்ன கேட்கல, நார்மலா ஒண்ணு கேக்குறேன். லவ் பண்ணலாமா பண்ணுங்கன்ற? பண்ணலாம். சொல்லு. பண்ணலாம். பண்ணலாமா? லவ் பண்ணா என்னென்ன பிரச்சனை வருது? லவ் பண்ணா எல்லாமே பிரச்சனை தான். இங்க வர சொல்லுவாங்க, அங்க போக சொல்லுவாங்க, அவங்கள செலவு பண்ண சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்கலன்ட்டு அவங்கள பிரச்சனை பண்றதுக்கு நம்ம வந்து சிங்கிளாவே இருந்து போயிடலாம். அவ்வளவு சிங்கிள் தான் பெஸ்ட். சிங்கிள் தான் பெஸ்ட். சிங்கிள் தான் லாஸ்ட் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் தான். ஓகே நல்லது. தம்பி கிட்ட மாத்திக்கிட்டு தம்பி கிட்ட கேட்போம். பா 2K kids லவ் எப்படி இருக்குன்னு இப்பதான் தெரியும். 2008 வா 2K கூட இல்ல இவன். அப்போ இவன் தான் உண்மையான 2K. வந்து நீ சொல்லு. எவ்வளவு வயசு? 17 வயசு. கரெக்டான ஒரு 11 வருஷம். எனக்கு 3 வருஷம். எனக்கு 22 வயசு தான் ஆகுது. 22 வயசு. ஆமா சொல்லு. இப்போ 28 ஆயிடுச்சு. அவங்க லவ் தெரியுது ப்ரோ. அதான் ஒரே வீட்ல இருக்கீங்க. 28 வயசு ஆகுது உங்களுக்கு. 22டா. ரெண்டா? வயசு சொல்லாங்கடா. 3 வயசு தான் டிஃபரன்ஸ். 22 தான் ஆகுது. உண்மையா ரெண்டா? 22 கிளாஸ் தான்டா. அப்ப தெரியல. ஆமா ஆயிட்டு. மொத்தமா கிளாஸ் நான் ஷோ பண்ணிட்டேன்னா கிளாஸ்ல போயிடலாம். நான் வேற ஒண்ணா படிச்சோம். ஆமா இப்போ போலதான் படிக்கிறீங்க. சரி நான் கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேக்கல கேக்க முன்னாடி சிங்கிளா இருக்குது பெஸ்டா இல்ல கமிட்டட் ஆவது பெஸ்டா? சிங்கிளா பெஸ்ட். ஏ போல சிங்கிளா பெஸ்ட். இல்ல சிங்கிள் தான் பெஸ்ட் லைஃப். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம். சுத்தி லவ் பண்ண லவர்ஸ் கூட சுத்தறதா. அதனால தான் அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட சுத்திச்சு. குழந்தை இருக்குல்ல அதை பேசுறா. இல்ல சிங்கிள் லைஃப் தான் ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தலாம், தியேட்டர் போலாம், எங்க வேணா போலாம், ஜாலியா டீ கடை போலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா ஜாலியா இருக்கும்ல, டைம் போறதே தெரியாது. அதான் சொல்றேன். சிங்கிளா இருந்தா எங்க போற ஏன் போறாங்கலாம் கேட்டுனே இருப்பாங்க. சிங்கிளா இருந்தா கேட்க போறாங்க. சிங்கிள் சாரி கமிட்டட் தெரியுதா? இப்ப தெரியுதா? இல்ல லவ் பண்ணிருக்கியா? அப்ப எப்படி போய் சொல்ல கூடாது. பண்ணிருக்கல? பண்ணிருக்கானடா. லவ் பண்ணிருக்கானா? எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? புரியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால விட்டோம். யாரு? அண்ணன் புடிச்சிரியா? இப்பதான் அவன் கூட பண்ண திருப்பி வேற யாரா பசங்க இருந்தா வெங்கிங் மெசேஜ் அனுப்புங்க. சொல்றா எதுக்கு பிரேக்கப் அனுப்புங்க. எதுக்கு பிரேக்கப் ஆச்சு? எதுக்கு? அதான் என்ன ரீசனே தெரியலையா? என்னடா எத்தனை 10th 12th ஓகே கமிட்டட் ஆகலாமா? யாரு? எனக்கு வேணாம். நான் வந்து சிங்கிள்.
ஒரு கேள்வி bro. நம்ம வந்து ஏன் சிங்கிளா இருக்கும் பாத்தீங்கன்னா, சிங்கிளா இருக்கிறது எப்பவுமே பெஸ்ட். யாரையும் வந்து நம்ம தொல்லை நம்ம எப்பவுமே தொல்லை பண்ணாம சொல்றீங்க அதான் பெஸ்ட். ஏன்னா ஜாலியா இருக்கலாம் பசங்க கூட. லவ் பண்ணிருக்கேன் ப்ரோ. லவ் பண்ணணும்னு ஆசைனா வந்து இருக்கு. ஆனா கரெக்டான ஒரு அது யாரு அவங்க எல்லாம் ஆர்டிஸ்டா கூட. ஆமா அது ஒண்ணே வந்து இப்ப கப்புள்ஸ் இல்ல அவங்க கமெண்ட்ல போடுறாங்க இந்த மாதிரி வாளாது அது மாதிரி போறது இவனாதான் இருக்கும். இல்ல போறது ஸ்டெப் தான் அது எல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதான் ஏய் விஜய் சேதுபதி அப்படிதான் ஆடி இருக்காரு. ஆமா ரியாலிட்டி அதான். எது ஆடுவோம் ஒரு குடும்பஸ்தர் எப்படி ஆடுவோம் கரெக்டா இருக்கு. கரெக்டா தானே யாருன்னா அது அந்த வீடியோ வந்து எந்த வீடியோ சொல்லனா லாஸ்டா வந்து போட்ட வீடியோன்னு சொல்றான். ஒரு வீடியோக்கு முன்னாடி. சரி சொல்லு என்ன இப்ப நான் தான் சொல்லணும். ஆமா ஓகே என்கிட்ட ஓகே. அதான் ப்ரோ உங்களோட உண்மையான வயசு என்ன நீங்க சொல்லுங்க. என்னோட உண்மையான வயசு வந்து 22 ஆகுது. அது இப்ப ஜூலை வந்தோன்னா 23 ஆக போகுது. ஆமா ஓட் ஐடி அப்ளை பண்ணிக்கிறேன். தளபதிக்கு வந்து ஓட்டுக்கு போடு. வேற குடும்பத்துல வந்து 4 பேர் 3 பேர் இருக்கும். 4 என்னது கல்யாணம் ஆக போகுது இல்ல. கல்யாணம் தளபதிக்கு ஓட்டு போடுவேன். யாருன்னா பொண்ணு இருந்தீங்கன்னா மேட்ரிமோனி மாதிரி எதனா ஒரு வெப்சைட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் விட்டு பண்ணிடுறேன் ப்ரோ. 222 வந்திருக்கு ரிக்வெஸ்ட். அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. எப்படி பொண்ணு தெரியல அதான் விட்டேன். அக்செப்ட் பண்ணி நம்பர் கொடுத்து வீட்ல வந்து பேசி கல்யாணம் பண்ணிக்கோ. இத லவ் பண்ணும்போது சண்டை வரல அவங்கள பத்தி நினைக்கிறீங்க? லவ் பண்ணும்போது அதுதான் வந்து சண்டை எதுக்கு வருதுன்னா சந்தேகம் பண்றதுனால. இப்ப யாரு என்ன தெரியாத ஒரு பையன் இப்படி வந்து கிராஸ் ஆயிருப்பான். அவனை நீ வச்சுதானே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அண்ணன் பத்தி கூட பேசுவாங்க. யார பத்தி அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுறது இல்ல நம்ம ஃபேமிலியை பத்தி அவங்க பத்தி நினைக்கிறேன். அது வந்து நான் இருந்திருக்கேன். அது மாதிரி நான் பண்ணிருக்கேன். சில டைம்ல வந்து நான் லவ் பண்ணும்போது அது வந்து தப்பு இல்ல. அது வந்து கோவத்துல வந்து பேசிடலாம்டா. அது நிறைய பேருக்கு வந்து அது அதான் சொல்றேன் மைக் இருக்கு ப்ரோ. அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லா பசங்களுமே அது மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா உண்மையா லவ் பண்ணாதான் அந்த ஃபீலிங். நீ வந்து கோவப்பட மாட்டேற பொண்ணுகிட்ட. அதுதான் வந்து ஆனா இவன் கோவப்பட மாட்டான். எல்லா எப்படி ப்ரோ அது இருக்க முடியும் சொல்லு. எல்லா பசங்களுமே வந்து நார்மலா கோவப்படுவாங்க. கோவப்பட்டு அவங்க அப்பா பத்தி பேசுவாங்களா ப்ரோ? ஆமா சில பத்தி பேசுவாங்க. அது பேர் லவ் இல்ல ப்ரோ. சில பேர் அப்படிதான் இருக்காங்க. சில பேர் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்காங்க. 90% அப்படிதான் இருக்காங்க. 10% உன்ன மாதிரி. ஆமா 10% உனக்கு மனசு உள்ளே நீ வச்சுக்கிற. திட்ட வராது எனக்கு. அதான் திட்ட வராது மனசு உள்ள வச்சுப்பானா. எனக்கு நான் கஷ்டம் வரும். உனக்கு ஹர்ட் ஆகுதுல்ல அந்த டைம்ல ஏதோ ஒரு பையன் கிட்ட பிரச்சனை ஹர்ட் ஆகுது அழு வருதா. அது வந்து நாங்க அந்த பொண்ணு கிட்டே வெளிப்படுத்துறோம். வெளிப்படுத்த கூடாது ப்ரோ. இப்ப அப்படி இருக்காங்க கரெக்டா இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் குணத்தை மாத்தவே முடியாது. ஆமா எது என்ன வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ண முடியும் அவ்வளவுதான். இப்ப நம்ம சின்ன பிறக்கும் போதே வந்து ஆகுறோம்ல ஒன்னே வந்தான். கெட்ட வார்த்தை பேசுறவங்க யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது. ஆமா அது உண்மைதான். ஆனா ஹேட் பண்ற கூடாது. நான் அதுவும் கிடையாது. நல்ல வார்த்தைங்க பேசணும்னா நல்லவங்க கிடையாது. கெட்டவங்க பொதுவானவங்க தான். ஆனா என்ன சொல்றேன்னா ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணை நீ எப்படி பாத்துக்கோ அந்த பொண்ணு உண்டா அப்படி நடந்துக்கும். ஆமா கரெக்ட். நம்ம வந்து நம்ம உண்மையா சில பொண்ணுக்கு இருந்தாலும் ஏமாத்திட்டு போதான் ஏமாத்திட்டு போயிடும். அதனால நான் சொல்றேன் இப்போ தனியா இருக்கணும். நம்ம இப்ப தனியா இருக்கோம்னு நம்ம இல்ல புள்ளி தனியா இருக்கறோம். தனியா இல்ல ப்ரோ. தனியா இப்ப வந்து தம்பி தனியா இருக்கு. ஆமா வீடியோ இருக்கிற தனியா எப்பவுமே இருக்க முடியாது ப்ரோ. இல்ல ஏதோ சொல்ல நல்ல விஷயம் சொல்ல அந்த மாதிரி. தனியா இருப்பது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பெஸ்ட். நம்ம தனியா இருக்கோம்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு தப்பான பார்ட்னர் கூட போய் சேர்றதுக்கு தனியாவே இருந்துடலாம். அது உண்மை. ஆமா ஏன்னா வந்து நம்ம செலக்ட் பண்றதுல இருக்கு. அது சொல்றேன். இப்ப தனியா இருக்கணும் யாருன்னா வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம அவங்களுக்கு நம்ம ஒத்தா இருக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து அவங்க ஒத்தா இருக்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன் புரியுது இல்ல? இப்ப வந்து நீ தனியா இருக்கடா. நீ தனியா இருக்க இல்ல இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற கேளு. தனியா இருக்க நீ தனியா இருக்கும் போது வந்து உன் ஃபீலிங்ஸ் இருக்கும் தனியா இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல வந்து ஒரு பொண்ணு வரும். வந்த உடனே நீ என்ன பண்ணுவ? சரி இந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டட் ஆயிடுவேன். அந்த பொண்ணு உனக்கு பிடிக்காது. நீ தனியா இருக்கும் காரணத்துக்காக அந்த பொண்ணு கூட சேர்ந்துருவ. புரியுதா? புரியுது. சோ அது வந்து அது பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அப்போ நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட தான் சொல்லி ஃபீல் பண்றது? அதுக்குதான் நீங்க தனியா லவ் பண்ணாம பேசணும். நீ யார்கிட்ட பேசுறானே பேசி இந்த பொண்ணு போறதுல அந்த பொண்ணு நீ லவ் பண்ற சொல்லிடுற ஃப்ரெண்டா பேசு. ஆமா ஏதோ ஒரு விஷயத்துல பேசு. நிறைய பேர் லைஃப்ல இப்ப நடக்குது அது மாதிரி. ரிலேஷன்ஷிப் தாண்டி சிச்சுவேஷன்ஷிப், அப்புறமா வந்து கமிட்மெண்ட் இல்லாத லவ், அப்புறமா லிவ் இன், இன்னும் வேற என்னதோ இருக்குடா இப்போ சிச்சுவேஷன்ஷிப். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட், கிரீன் ஃபிளாக், ரெட் ஃபிளாக், அது தாண்டி இப்போ ஒன்று போகுது சைட் சிக்ஸ், மெயின் சிக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று போகுதுல்ல. அதெல்லாம் இல்லாம இருக்கலாம்.
ஏன்னா நம்ம ஒரு பொண்ணு மேல வச்சோம்னா அந்த லவ் வந்து ஒரு பொண்ணு மேலேயே வந்து இருக்கு. எனக்கு சொல்றேன் பர்சனலா என் லைஃப்ல வந்து சொல்றேன். எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணு மேலேயே மொத்தமா குத்துறேன், வீடியோ பண்ண மாட்டேன், சரியா வந்து வேலையை பார்க்க முடியல. இவனும் அப்படிதான் சில டைம்ல. இப்ப இருக்கானா இப்ப 10 பொண்ணுகிட்ட பேசுறீங்கனால தெரியாது. ஆமா ப்ரோ தெரியும். எப்படி ப்ரோ சோஷியல் மீடியால பத்தி பேசுற மாதிரி தெரியும் ப்ரோ. கேஸ் போட்டு சொல்லு ப்ரோ. லீகலா வந்து மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதனால வந்து நான் அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து செட் ஆக மாட்டேன். அந்த பொண்ணுகிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா வந்து பேசுவேன்டா. எல்லா ஐட்டம் ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். கமிட்மெண்ட்னா வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வாங்கின அடினா அப்படி இருக்கா இல்ல ப்ரோ, உன் மேலே தப்பு இருக்கலாம், அவங்க மேல என் மேல. நான் இப்ப யாருமே தப்பா சொல்ல, என் மேலதானே தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அப்படி பண்ணிருக்கேன், சில டைம்ல வந்து நான் பண்ணிருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, இது மேல கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, என் மேலதான் மோஸ்ட்லியா தப்பு இருக்கும். என்ன தப்புனா வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா யாருக்கிட்ட பேச தந்தா அது நம்மளுக்கு பட்டுன்னு வந்து ஹர்ட் ஆயிடுது. இவங்களே மொத்தமா நம்ம டிபெண்ட் பண்ணி நம்மளும் உலகமா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெருசா தெரியணும். நம்ம அப்படிதான் இருப்போம். அப்படி ஒரு பொண்ணு வந்ததுன்னா உங்க லைஃப்ல அப்படி நீங்க தான் எல்லாமே. இந்த ஹீரோ அதெல்லாம் தாண்டி ஒரு அவங்க அப்பா அது யாருமே இல்ல, நீங்க மட்டும் தான். வந்துச்சா? ஓகே சூப்பர். ஓகே அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்க லவ் பண்ணுங்க, கமிட் ஆயிடுங்க. அதை விட்டு இப்படி வந்து நின்னுங்க ப்ரோ. ஸோ அதனால வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க. அதனால வந்து யாரும் வந்து சீக்கிரமா வந்து கமிட்டட் ஆயிடாதீங்க. ஒரு 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிங்க. 30 வயசு மேல கல்யாணம் பண்ணிட்டு அந்த வர பொண்ணை வந்து லவ் பண்ணுங்க. சிங்கிளா ஜாலியா இருங்க. லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி நம்ம ஹர்ட் ஆயிட்டு ஒன்னும் அவன் பத்தியா லவ் பண்ணும் போது நம்ம வீடியோ எடுக்க முடியாது. பொண்ணுங்க வந்து கால் பண்ணும், அது மாதிரி இருக்கு நிறைய. ஸோ வந்து எல்லாம் வந்து சிங்கிளா ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும். பை. ஓகே.